அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்ணில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வரக்கூடியது விருச்சிகம். நம்முடைய ராசி அதிபதி விவேக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். பொதுவாக அந்த மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் மாத கிரகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த ஸ்தானங்களை தான் ஆக்டிவேஷன் பண்ணுது. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி, ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தோன்னா புதன் சூரியனுடைய காம்பினேஷன் இருக்கு. புதனாதித்ய யோகம்னு சொல்றோம், அல்லது நிபுண யோகம்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த மாதத்துல உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு. மேலும் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும். அதன் அடிப்படையில் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல கேது, அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. நீங்க பார்க்குற தொழில், நீங்க பார்க்குற உத்தியோகம், இதுல ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஜீவன கேது அப்படின்னு சொல்றோம். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு. என்ன செஞ்சாலுமே மன நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுத்துரும். சோ இதுதான் இந்த மே மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல தொடர் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வண்டி, வீடு, வாகனம் இது சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகள் இந்த மாதத்துல இருக்கும். தாயாருடைய தேக நலன், தாயாருடைய உறவு நலனில் சற்று அக்கறை எடுத்துக்கணும், கவனம் எடுத்துக்கணும், நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்ப மனநிலை மாணவ மாணவிகளுக்கு நீங்கலாம். காரணம் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா ஒரு ஈடுபாடான ஒரு மனநிலை கொடுக்காது. ஒரு மாதிரி டல்லா எடுத்துட்டு போகும். மனசோர்வு சற்று அதிகமா இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலட்சிய மனநிலை இல்லாம படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல உயர்கல்வி படிக்க போற மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல அலட்சிய மனநிலை இல்லாம எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்படின்லாம் அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட முன்னாடியே அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கல்வி ரீதியாக கவனம் தேவை. அலட்சிய மனப்பான்மை இல்லாமல் இருந்தாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுத்துரும். அடுத்தது 5ஆம் இடத்துல சனி செவ்வாயுடைய காம்பினேஷன். இது நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. ஆனா சனியோட போய் சேர்றது குற்றம். சனிக்கும் செவ்வாய்க்கும் இயற்கையாகவே ஆகாது. ரெண்டும் பகை கிரகங்கள். அது ரெண்டும் இணையும் போது என்ன செய்யும் அப்படின்னா மன நிம்மதியை கடுமையாக கெடுத்துரும். மனசுல ஒரு மாதிரி நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை அதிகமாக கொடுத்துரும். முக்கியமா பிள்ளைகள் பற்றிய கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களை பற்றிய கவலை, இதுல கொஞ்சம் சற்று அதிகமான வருத்த மனநிலையை கொடுத்துரும். தேவையற்ற அலைச்சலை சற்று அதிகமாக கொடுக்கும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சலை குறைச்சிக்கணும். குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்தணும். மேலும் பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் சற்று நிதானம், கவனம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கணும். அடுத்தது புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்துல ஒரு மாதிரி தடை அமைப்பு தான் வெளிப்படுது. பெருசா பாசிட்டிவா இல்லை. ஆனா மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே பூர்வீக சொத்து ரிலேட்டடா இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால எவ்வளோ போட்டி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் எளிமையாக சமாளிப்பீங்க. ஏன்னா சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. சூரியன் தான் நமக்கு ஜீவனாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளா இருந்து உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கோளாறுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அதே போல நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க, ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதன் 6ஆம் இடத்துல சூரியனோட இணைஞ்சு இருக்கிறதுனால நிர்வாகத்திறன்,
ஒரு விஷயத்தை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் பிரமாதமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு. அலுவலகத்தில் உங்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய தேவைகள் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒர்க்ல அந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த வேலைகள் எல்லாத்தையும் சரி செய்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எல்லாத்தையும் மாற்ற போறீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் இந்த மாதத்துல சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சாற்றலால உயர் அதிகாரிகளை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை சுற்றி இருந்த எதிர்ப்புகள் நீங்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி மறைமுகமாக வேலை செய்த எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள், பொறாமை பிடித்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அதே போல 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறதுனால பணிச்சுமை சற்று இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய வழங்கப்படும். ஒரு புறம் சுமையாக தெரிஞ்சாலுமே எதிர்கால முன்னேற்றத்துக்கு இது ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததாக ஜீவனஸ்தானத்துல கேது, ஜீவன கேது அப்படின்னு சொல்றோம். இது 10ஆம் இடத்துல இந்த கேது இருக்கிறது பார்த்தோன்னா உத்தியோக ரீதியாக ஒரு திருப்தி மனநிலையை கொடுக்காது. என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சரி, என்னதான் உங்களை பாராட்டினாலும் சரி, எவ்வளோ பேர் உங்களை ஒரு அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, உங்க மனம் ஒரு திருப்தி அடையாது. ஒரு மாதிரி அந்த மனமானது விரக்தி மனப்பான்மையிலே இருக்கும். என்ன வேலை பார்க்குறோம், இது நம்ம உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நிறைய பேர் வேலையை விட்டுடலாமா, இந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாச்சும் நம்ம தேடலாமா, இந்த வேலை நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவசரப்பட்டு இருக்கிற வேலையை ராஜினாமா செஞ்சிட வேண்டாம். அவசர முடிவுகளை இந்த மாதத்தை தவிர்த்துக்கணும். மற்றபடி இந்த மாதம் கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக. அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி நகர்த்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு உயர்வான மாற்றங்கள்லாம் உண்டு. அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஜீவனக்கேது தொழில் ரீதியாக ஒரு மாதிரி மந்த மனநிலையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. மேலும் நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் அல்லது அனுமதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு அனுமதி கேட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க, அது தடைப்பட்டுகிட்டே போணுச்சுன்னா இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சால் அது கிடைச்சிரும். மேலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை. ரொம்ப ரிஸ்கியான விஷயத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட வேண்டாம். பெரிய முதலீடுகளை இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. புதிய கூட்டாளிகளை சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய புதிய தொழில் கூட்டாளிகள்லாம் கிடைப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா ஆராய்ந்து அவர்களை உங்க கூட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயத்துல இந்த மாதத்துல ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி, ஷேர் மார்க்கெட்டு, ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், இதுல இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை மென்மையானதாக இருக்கும். நல்ல ஒரு இனிமையாக பேசி வாடிக்கையாளரை உங்க பக்கமா தக்க வச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் பெண்களுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. மேலும் இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. அதே போல் கடன் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய கடன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைலாம் வரும். அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. புதிய கடன் சிந்தனை நிறைய பேருக்கு வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க இந்த மாதத்தில் புதிய மென்பொருட்கள், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பயன்படுத்தி அல்லது புதிய தொழில்நுட்பங்கள் எதையாச்சும் உங்களுடைய தொழிலில் புகுத்தி உங்களுடைய தொழிலை நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது, ஒரு சின்ன மாற்றங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக தொழிலில் அபாரமான ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் தொழிலை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் அப்படி இல்லைனாக்கா தொழில்நுட்பங்கள் ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த இந்த மாதத்தில் தேக நலனில் சற்று அக்கறை எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி, அது மன ஆரோக்கியத்தை கெடுத்து வயிறு சம்பந்தமான உபத்திரத்தை கொடுத்துரும். அதே போல் 6ஆம் இடம் சூரியன் புதனுடைய காம்பினேஷன்ல வந்துடுது. எனவே இந்த மாதத்துல உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல செரிமான கோளாறு, வாயு தொந்தரவு, பித்தப்பை தொடர்பான பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரமான உணவுகளை இந்த மாதத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா தூக்கம் வராது, மன அழுத்தம் சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைகள், வீண் பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா 8 மணி நேரம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனசோர்வுக்கு இந்த கிரக அமைப்புகள் வழிவகுக்கும். மனசுல ஒரு உற்சாகம் இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு ஒரு மாதிரி சோர்வா ஃபீல் பண்ற ஒரு மனநிலையை அதிகமாக கொடுக்கும். ஆல்ரெடி அப்படிதான் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாதத்துல இந்த மூட்டு வலி பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனை இதெல்லாம் சற்று அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 6ஆம் இடத்துல சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் தேக ஆரோக்கிய ரீதியாக வந்தாலும் அதுக்கு உடனுக்கு உடனான நிவர்த்தி கிடைச்சிடும். எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக அந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைக்கு உடனே நிவர்த்தியும் கிடைச்சிடும். 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு சரியான மருத்துவமும் கிடைச்சிடும். எனவே இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா உஷ்ணம். செவ்வாயின் தாக்கம் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகமாக நீர் அருந்துறது ரொம்ப நல்லது. குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு யோகா, தியானம் இது சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. உணவு முறையை கொஞ்சம் சரி பண்ணுங்க. அசைவ உணவுகளை இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மெயினா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தேக நலன்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை, மன ஆரோக்கியத்துல சற்று விழிப்புணர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல சற்று கூடுதலா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம்லாம் உண்டு. ஆல்ரெடியே சொந்த ஊரில் நிறைய பேர் இருக்க முடியாது. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி நவுத்திருப்பாரு. இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தற்காலிகமாக நிறைய பேர் சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பவும் பணி நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு இனிமை செய்தி தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன வாழ்க்கையில் இருந்த கசப்பு, வருத்தம், குழப்பம் இதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகும். வாழ்க்கைத்தினுடைய ஆறுதல், ஒத்துழைப்புலாம் இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். நண்பர்கள், அதாவது பெண் நண்பர்கள், பெண் தோழிகளால் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவகம் பெருசாக பாதிக்கப்படலை. சூரியன் புதனுடைய பார்வையில் தான் இருக்குது. அதனால் பெருசாக பாதிக்கப்படலை. செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். நிறைய பேர் பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவு கணிசமாக இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசு எதுக்கும் திருப்தி அடையாது. வர பணம் பத்தல, அது சேமிச்சாலும் ஒரு மாதிரி திருப்தி கொடுக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் மனமாற்றத்தையும் தொடர்ச்சியாக கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். பட் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுத்துடாது. 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனாலையும் குரு பார்வை இருக்கிறதுனாலையும் தொடர் விரைய செலவு குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க. ஸோ அது சார்ந்த வகையில் மட்டும்தான் இந்த மாதத்தில் தொடர் விரைய செலவு இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் அக்கறை, கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சுட்டா போதும். இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆன்மீக ரீதியாக ஏதாச்சும் பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையில வைத்தியநாத சுவாமி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. தன்வந்திரி பகவான் அப்படின்னு சொல்லுவோம். வைத்தியநாத சுவாமியை செவ்வாய்க்கிழமையில நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனைனே தெரில, ஒரே ஒரு மாதிரி உள்ள என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க செவ்வாய்க்கிழமையில வைத்தியநாத சுவாமி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், குளறுபடிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மேலும் தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தி மனநிலையே இல்லை, தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி தொய்வு நிலையாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க தினமும் சூரிய வழிபாடோட ஆதித்ய இருதயம் கேட்கறது ரொம்ப நல்லது. காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனை வழிபாடு செஞ்சுட்டு காலையில ஆதித்ய இருதயம் கேளுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வையும் உங்க தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கி ஒரு பிரகாசமான மாற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். அதே போல கல்வியில பிரச்சனையை சந்திச்சுட்டு வரவங்களுக்கு, கல்வி ரீதியா தடையா இருக்கு, குழப்பமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வியாழக்கிழமையில ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில
ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, ஏதாச்சும் நோட்டு, பேனா, புத்தகம், இந்த மாதிரி உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. இதை 3 வாரம் வியாழக்கிழமை செய்யுங்க. நிச்சயமாக கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடை தாமதம் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். ஓவராலாக அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வெளிப்படுது. இருப்பினும் அதிக சுப பலன்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். காரணம் என்னன்னா, ராசிநாதன் ஆட்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துக்கு வரது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் செவ்வாய் பகவானோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுவே ஒரு பாவ கிரகம் தான். அது 6ஆம் இடத்துக்கு வரும்போது எதையும் சாதிக்கிற வல்லமையும் தைரியத்தையும் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுத்துருவாரு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்பவும், மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க தசாபுக்திகளுக்கு ஏற்பவும் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. 100% பலன்களை நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடரை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்தரத்தோட தற்போதைய கோச்சார நிலையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே இந்த கோச்சார பலன் இன் ஜென்ரலா உங்களுக்கு கொடுக்கிறது. இதோட உங்க ஜனனகால ஜாதகத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் தொகுப்புல பார்த்தோன்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1, D2, D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி, நட்சத்திரம், லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பார்த்தோன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல பார்த்தோன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம். பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.